ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. முதல்ல நாளைக்கு என்ன லஞ்சு, என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு தேவையான பாத்திரங்கள், அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நான் கட் பண்ணவே மாட்டேன். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி சேமியா, அதுக்கேற்ற திங்ஸ் எல்லாம் மார்னிங் நைட்டே எடுத்து வச்சாச்சு. ஸோ ஈஸியாக நமக்கு இருக்கும். இதையும் தேடி ஹரிபரி பண்ண தேவையே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரைஸ் தான் முதல்ல வச்சுடுவேன். அது வெந்துட்டுருக்கிற கேப்லேயே மற்ற ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பீட்ரூட் ரைஸுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்த பருப்பு, கடலப்பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு அது வதங்கி வரும்போது பீட்ரூட்டை ஆட் பண்ணிட்டேன். காரம் வேணும்னா 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கிளறி மூடி போட்டு வச்சுடுவேன். அந்த 5 மினிட்ஸ் கேப்பில் அது வெந்து வரதுக்குள்ள அடுத்தடுத்த ப்ரிப்ரேஷன் பண்ணிப்பேன். ஸோ இன்மிடிலேயே ராகி சேமியாவுக்கு ராகியை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்போதுமே மார்னிங் வந்து சிம்பிளான லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அவங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கூட நீங்கள் ஹெவி லஞ்ச் கொடுங்க. ஆனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அவங்களுக்கு கொடுக்குற லஞ்சும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும். தயவு செஞ்சு இட்லி தோசைன்னு காஞ்சு போனதெல்லாம் கொடுக்காதீங்க ப்ளீஸ். ஸோ இன்றைக்கி பீட்ரூட் ரைஸ் நல்ல ஒரு திக்கில் அதுக்கு நல்ல சைடிஷ் மெலோடியாக வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னா நம்மளோட ஸ்பெஷல் சுரக்காய் கூட்டு எடுத்துக்கிட்டேன். எனக்கும் லஞ்சுக்கு அது தேவை அப்படிங்கிறதுனால. ஸோ ராகி சேமியா, நாட்டு சக்கரை, தேங்காய் பூ போட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன். கூடவே எக்கு 2 ஸ்டீம் பண்ணினேன், 2 ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்துட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஓவர். லஞ்சுக்கு நல்ல டேஸ்ட்டாக பீட்ரூட் ரைஸும் சுரக்காய் கூட்டும் செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு எனக்கு பெருசாலாம் டைம் ஆகலை. ஒரு 7:20க்கு ஆரம்பித்து 8:10 8:20க்கெலாம் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் டைம் கிடைச்சதுன்னா ஈவினிங்கில் பசங்களுக்கு செஞ்சு வச்சுடுவேன். அல்லது ஒரு 4 மணி போல் பசங்க வரும்போது சூடாக ஸ்நாக்ஸும் டிஃபனு அல்லது பால் காஃபின்னு கொடுப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட டேவை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.